18ஆம் நூற்றாண்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சில சீரமைப்புகள் தேவைப்பட்டன. மேலும் வடக்கு கோபுரமான 4வது கோபுரம் கட்டுமானத்தில் இருந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது நாகப்ப செட்டியார் என்னும் பக்தர் தனது செலவில் திருப்பணியை தொடங்க விரும்பினார். அவரது விருப்பப்படி வடக்கு கோபுரத்தின் பணியை தொடர அனைத்து சிற்பிகளையும் அழைத்தார். துரதிருஷ்டவசமாக கோபுரத்தின் அஸ்திவாரத்திற்கு கீழே அய்யனார் சந்நிதியின் சக்தி அதிகமாக இருப்பதாகவும் அந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறியதால் அனைத்து சிற்பிகளும் அவருடைய விருப்பத்தை ஏற்கவில்லை. அய்யனார் சந்நிதியின் மீது அந்த அஸ்திவாரத்தில் ஏறுபவர் அடுத்த 8 நாட்களில் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்பதே இதற்கு காரணம். இந்த செய்தியை கேட்ட செட்டியார் அஸ்திவாரத்தின் மேல் ஏறி கோபுரத்திற்கு முதல் செங்கற்களை வைப்பதாக சொன்னார். அதற்கு முன் செட்டியார் மதுரை மீனாட்சியிடம் மண்டியிட்டு தன் சார்பாக வேலையை எடுத்துக் கொள்ளும்படி கேட்டு அஸ்திவாரத்தில் ஏறி செங்கற்களை நட்டார்.